ஸோ பெண்களோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். தட் இஸ் 1 மெனார்கி. மெனார்கி அப்படிங்கிற ஸ்டேஜ் பீரியட்ஸ் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வயது. 2வது மதர்ஹுட், அதாவது ஒரு தாய்மை பருவம். 3வதா மெனோபாஸ், பீரியட்ஸ் ஸ்டாப் ஆகக்கூடிய அந்த வயது. ஸோ இந்த 3 ஸ்டேஜஸ்ல லைஃப்ல நிறைய டிரான்சிஷன்ஸ் ஆர் பலவிதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஏற்படுறதுனால இது அதிகமாக எமோஷனல் ஸ்ட்ரெஸ் பெண்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில சில நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக் 1 இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை இல்லாத ஒரு தன்மை. பெரிநேட்டல் லாஸ், பிறந்த குழந்தை இறந்து போகிறது. ஒரு சின்ன வயசுல கர்ப்பத்தில் இருக்கும்போதே குழந்தை இறந்து போகக்கூடியது. அடுத்ததா வறுமை. ஸோ ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஸ்கிரிமினேஷன், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வயலன்ஸ், வேலையில்லாத திண்டாட்டம், தனிமைப்படுத்துதல், இந்த மாதிரி நிறைய காரணங்களால பெண்களோட ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடியது. அந்த ஆரோக்கியம் பாதிப்பினால லைஃப் லாங் பல கஷ்டங்களை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கு. ஸோ மென்சுரேஷன் அப்படிங்கிறது பெண்களோட லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு கட்டம். ஸோ மெனார்கி அப்படிங்கிற இந்த ஸ்டேஜ், இதுதான் பீரியட்ஸ் ஆரம்பிக்கக்கூடிய இந்த வயது. ஸோ பொதுவாக ஒரு 13-14 வயசுக்கு மேல இந்த பீரியட் ஸ்டார்ட் ஆகும். அது தொடர்ந்து ஒரு 45 வயசுக்கு மேல படிப்படியாக நிற்க ஆரம்பிச்சு 55 வயதுல பீரியட்ஸ் டோட்டலாக ஸ்டாப் ஆகும். இதுதான் மெனோபாஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மெனார்கிங்கிற ஏஜ்லேருந்து மெனோபாஸ் வரைக்கும் எத்தனையோ விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்கிறதுனால உடல் ரீதியாக, மன ரீதியாக, சமுதாய ரீதியாக எத்தனையோ விதமான பிரச்சனைகளை பெண்கள் ஃபேஸ் பண்றாங்க. ஈவன் தோ 13-14 வயசுக்கு மேல ஆரம்பிக்க வேண்டிய இந்த பீரியட்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்னால, அதிக மன அழுத்தம் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஈவன் சின்ன வயசுல, அதாவது 8-9 வயசுலாம் கூட இன்னைக்கு பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க சந்திக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் இன்னும் அட்வான்ஸ் ஆகி ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இன்னும் அட்வான்ஸா கூட அவங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடியது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்ல எத்தனை விதமான மாற்றங்கள் அவங்க ஃபேஸ் பண்றாங்க, அதெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி கட்டாயம் தேவைப்படுது. ஆனா நிறைய பெண்களுக்கு உடல் ரீதியாக அந்த சக்தி குறைவாக இருக்கக்கூடியது. 2வது ஹீமோகுளோபின் லெவல்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். அப்ப இதனால பேசிக்காக நோயை எதிர்த்து போராடக்கூடிய அந்த சக்தியும் ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிக்குது. என்ன மாதிரியான நோய் தாக்கம் பெண்களுக்கு அதிகமாக இருக்கும்னா, 1 அனீமியா, இரத்த சோகை அப்படின்னு சொல்லுவோம். எல்லார் உடம்புலையுமே சிகப்பணுக்கள், ரெட் பிளட் செல்ஸ், இதுதான் அந்த ஹீமோகுளோபினோட அளவை நிர்ணயிக்கக்கூடியது. ஸோ பெண்கள் பொறுத்த வரைக்கும் நார்மலா 12லேருந்து 14 கிராம்ஸ் பர் டெசிலிட்டர் ஹீமோகுளோபின் லெவல்ஸ் இருக்கும். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல சரியான நியூட்ரிஷன் கிடையாது, அதிக உழைப்பு நிறைய இருக்கு. ஸோ இது மாதிரி பல காரணங்களால ஹீமோகுளோபின் லெவல்ஸ் 8-9க்கு மேல இருந்தா பெரிய விஷயம். ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ரத்த ஓட்டமும் குறைவாக இருக்கிறது. அதனால இந்த ரத்த சோகை, அனீமியா அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் ஏற்படக்கூடியது. அண்ட் எஸ்பெஷலி தாய்மை பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அனீமியா, ரத்த சோகை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல மாதாந்திர பீரியட்ஸ்னாலுமே பிளட் லாஸ் நிறைய இருக்கிறதாலுமே அனீமிக்கா ஆகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ டெலிவரி டயத்துலையுமே ஹெவி பிளட் லாஸ் இருக்கும். ஸோ இதனாலுமே ரத்த அளவு குறையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பெண்களுக்கு அதிகமாக இருக்கு. 2வது தைராய்டு. ஸோ தைராய்டுங்கிறது இந்த தொண்டை பகுதிக்கு மேல பட்டர்ஃப்ளை ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன். தைராய்டு ஹார்மோன், இதுதான் நம்ம டோட்டல் பாடியோட மெட்டபாலிசமை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஸோ தைராக்சின் அப்படிங்கிற இந்த ஹார்மோனோட சுரப்பிகள் இது சரியான முறையில் வேலை செய்யும். அப்போ தைராக்சின் ஹார்மோன் லெவல்ஸ் முக்கியமாக நம்ம தைராய்டு டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த TSH அப்படின்னு சொல்லுவோம், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ இந்த TSH அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இது ஹைப்போ தைராய்டு அப்படின்னு சொல்லுவோம். அதே ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா அது ஹைப்பர் தைராய்டு. ஸோ ஹைப்பர் இல்லை ஹைப்போ தைராய்டில் ஒன்று உடல் எடை வேகமாக ஏறிக்கிட்டே போகும், இல்லைனா உடல் எடை வேகமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். உடல் எப்போதுமே சோர்வுத்தன்மை அதிகமாக இருக்கும். தலைமுடி அடர்த்தி குறைய ஆரம்பிக்கும், முடி கால்கள்லாம் லூஸ் ஆகும். ஸோ தலைமுடி கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப சீக்கிரத்திலேயே தலைமுடி நரைக்க ஆரம்பிச்சிடும். மசில் வீக்னஸ் இருக்கும். ஸோ ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ரேஷஸ் மாதிரி அதிகமாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஜாயிண்ட் பெயின் வர ஆரம்பிக்கும்.
ஃபேஸ் எப்போதுமே ரொம்ப ஊதுனா மாதிரியாக இருக்கும் அண்ட் குரல் வந்து உடைய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு தொண்டை கட்டின குரல் மாதிரி பேச ஆரம்பிச்சிடும், இல்லை ஒரு மாதிரி கரகரப்பான குரலுக்கு மாற ஆரம்பிச்சிடும். இது தைராய்டில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ தைராய்டு கிளாண்டோட இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷன்ஸ்னாலுமே உடம்புல பலவிதமான நோய்கள் ஏற்படலாம். அதனால இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து வரக்கூடியது கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ். ஆண்களுக்கு அதிகமாக கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் வந்தாலும் பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஈவன் பெண்களுக்குமே இந்த ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடியது. பொதுவாக ஆண்களுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் போல பெண்களுக்கு இருக்கிறது இல்லை. ஸோ பெண்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னா, ஒன்று செஸ்ட் பெயின், நெஞ்சில் அதிக வலி இருக்கும். அதே போல ஷோல்டர், முக்கியமாக லெஃப்ட் ஷோல்டர், இந்த ஷோல்டரை வந்து கை தூக்க முடியாது, இந்த மாதிரி பெயின் அதிகமாக இருக்கும். எப்போதுமே வயிறு புரட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மூச்சு திணறல் இருக்கக்கூடியது. ஸோ தலைவலி, ரொம்ப அதிகப்படியான ஒரு தலைவலி அண்ட் கண்டினியூஸாக இந்த தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி மயக்கம், சோர்வு, கண் பார்வை கோளாறுகள், மூச்சு திணறல் அண்ட் யூரின்ல பிளட் போக ஆரம்பிக்கும். அந்த நெஞ்சில் ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஏற்படும். ஸோ இதெல்லாம் பொதுவாக பெண்களுக்கு ஹார்ட் டிசீசஸ் வரதுக்கான இருக்கிறதுக்கான அறிகுறிகள். அடுத்ததா பிரஸ்ட் கேன்சர். ஸோ பிரஸ்ட் கேன்சர் அகைன் இதுவும் ரொம்ப காமனா பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இது மெயினா மார்பகத்துல இருக்கக்கூடிய இந்த திசுக்கள்ல ஏற்படக்கூடியது. பொதுவா நம்ம உடம்பு அந்த 2வது ஸ்டேஜ் நான் சொல்லியிருக்கேன், அதாவது புட் அசைட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி. தட் இஸ் ஒன்ஸ் அந்த கிறிஸ்டலைசேஷன் ஆகும் பொழுது இது உடம்பு விட்டு வெளியில போகல, அந்த நச்சு பொருள்கள் வெளியில போகலாம், அது கட்டியாக மாறக்கூடியது. ஸோ இந்த கட்டிகள் இது கேன்சராகவும் மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். பட் எல்லா கட்டியுமே கேன்சரா போகணும் அப்படிங்கிற நெசசிட்டி நிச்சயமாக இல்லை. ஸோ மார்பகத்திலயோ இல்லை அக்குள் பகுதியிலையோ அங்க திடீர்னு ஒரு சதை வளர்ச்சியோ இல்லை அங்க இருக்கக்கூடிய சதையில ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டா மாற ஆரம்பிச்சிடும். அதே போல கையை வச்சு அழுத்தி பார்த்தா ரொம்ப டிஷ்யூஸ் வந்து உள்ளுக்குள்ள போற மாதிரி இருக்கலாம். ஸோ எப்போ இந்த மாதிரி ஒரு சிம்டம் தெரிய ஆரம்பிக்குதோ இமீடியட்டா மேமோகிராஃப் எடுத்து செக் பண்ணணும். ஸோ ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு மேமோகிராம் எடுத்து பார்த்தோம்னா அது பிரஸ்ட் கேன்சர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஏதோ ஒரு சேஞ்சஸ் மார்பகத்தில் தெரிய ஆரம்பிச்சதுன்னா இமீடியட்டா மெடிக்கல் சூப்பர்விஷன் ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன் எடுக்க வேண்டியது கட்டாயம். அடுத்து பெண்களுக்கு இருக்கக்கூடியது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் ஆர் சிண்ட்ரோம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்ல பிசிஓடியில் என்ன ஆகும்னா ஹார்மோன் லெவல்ஸ், எஸ்பெஷலி ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரோன், இது 2 விதமான ஹார்மோன்ஸ்க்கு இம்பேலன்ஸ் ஏற்படும். ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இது பொதுவாக என்ன ஆகுது, சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி கர்ப்பப்பையில உருவாக ஆரம்பிக்கும். இதுதான் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன காரணங்கள்னால இது ஏற்படுது, இந்த கட்டிகள் ஏற்படுது அப்படின்னா, இன்ஃபேக்ட் ஒரு ஆர்டிக்கல் நான் படித்தேன். ஒரு காலத்துல முக்கியமா பெண்களுக்கு வந்து அந்த ஒரு ஏஜை தாண்டும் பொழுது ஒன்று தாவணி யூஸ் பண்ணும், இல்லை அதுக்கப்புறம் புடவை யூஸ் பண்ணுன்னு சொல்லுவோம். பிகாஸ் எஸ்பெஷலி நம்மளுடைய தொப்புள் பகுதி, அப்டமன். ஸோ இங்க இந்த ஏர் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது இங்க ஃப்ரீயா இருக்கும். பொதுவாக நாங்கள் ஹீட் ரிலீஸ் ஆகிறது தான் இந்த தொப்புள் பகுதியிலேருந்து. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டைட்டா ஜீன்ஸ் போடுறதோ இல்லை ஃபுல்லாக கவர் பண்ணக்கூடிய சுடிதார், இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்னால என்ன ஆகுதுன்னா இந்த ஹீட் வந்து வெளியில ரிலீஸ் ஆகிறது இல்லை. இதுதான் என்ன ஆகுது, உள்ள ஓவரீஸ்ல போய் கட்டிகளாக மாறக்கூடியது. ஸோ பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் இந்த கண்டிஷன்ஸ் இது ஏற்படும் போது இதோட சிம்டம்ஸ் அறிகுறிகள் என்ன ஆகும்னா, ஸோ மீசை வர ஆரம்பிக்கலாம், தாடையில முடி வர ஆரம்பிக்கலாம், திடீர்னு ஓவரா வெயிட் ஏற ஆரம்பிக்கும். ஸோ பீரியட்ஸ் இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் வர ஆரம்பிக்கலாம். பீரியட்ஸ் டைம்ல அதிகமாக ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். அதே போல அதிக வலி இருக்கக்கூடியது. ஸோ ஒரு மாதிரி ஒரு மன அழுத்தம், தடுமாற்றம் இதெல்லாமே ஏற்படக்கூடியது. அண்ட் ஃபர்டிலிட்டி, தாய்மை பருவம் ஏற்படுறதுலையும் நிறைய சிக்கல்கள் வரக்கூடியது. ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது எலும்புகளோட தேய்மானம். ஆஸ்டியோ அப்படிங்கிறது எலும்புகள், போரஸ் என்றால் உடையக்கூடிய. ஸோ ரொம்ப ஈஸியா ஃப்ராக்சர் ஆகக்கூடிய ஒரு தன்மைக்கு மாறக்கூடியதான் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற கண்டிஷன். ஆண்கள் விட பெண்களுக்கு அதிகமாக இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்னால பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா பொதுவாகவே பிளட் லாஸ் இருக்கிறதுனாலுமே எலும்புகளுக்கு இந்த கால்சியத்தோட அப்சார்ப்ஷன் குறைய ஆரம்பிக்குது. சில பெண்களுக்கு எலும்புகளோட தேய்மானம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சில பேருக்கு வந்து முதுகு அப்படியே கூன் போட ஆரம்பிக்கும், ஸ்பைன் அப்படியே வளைய ஆரம்பிக்குது. சில பெண்களுக்கு கால் அப்படியே எக்ஸ் மாதிரி வளைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாமே ஆஸ்டியோபோரோசிஸ்க்கான சில அறிகுறிகள்.
முக்கியமாக 50 வயதை தாண்டும் போது மெனோபாஸ் ஸ்டேஜ்ல ஏற்படக்கூடிய முக்கியமான பாதிப்பு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ். அதே போல யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ். அகைன் ஆண்கள் விட பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இதை பத்தி டீட்டெயில்டா நம்ம அடுத்த ப்ராடக்ட்ல பார்க்கலாம். ஸோ இத்தனை விதமான ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே காமன் டிசீசஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதை தவிர எத்தனை விதமான நோய்கள் பெண்களுக்கு ஏற்படக்கூடியது. பட் இதெல்லாமே கிரானிக் டிசீஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே இந்த கிரானிக் டிசீசஸ் ஒன்ஸ் அது வந்துருச்சுன்னா லைஃப் லாங் இந்த ப்ராப்ளம் அசோசியேட் ஆகக்கூடியது. எதனால் இதெல்லாம் ஏற்படுதுன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெமிக்கல் மெசஞ்சர்ஸ். மூளை ஒரு விஷயத்த சொல்லுது அப்படின்னா அதை கம்ப்ளீட்டா நம்ம உடல் அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும் ஆர் அந்த மெசேஜை கேரி பண்ணும். எல்லா நரம்புகள் மூலமாக இந்த மெசேஜ் டிராவல் ஆக ஆரம்பிக்குது. அப்ப இந்த ஹார்மோன்ஸ்ல ஏற்படக்கூடிய இம்பேலன்ஸ்னால இந்த மெசேஜஸ் கேரி ஆகாது. அப்ப நம்ம ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா கூட அதுல அதிகமாக ஒரு மந்தத்தன்மை, ஒரு கிளாரிட்டி கிடைக்காம ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது நிறைய ஏற்படும். மெயினா நம்ம ஒரு நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த டோபமைன் ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லும் நரம்பு மண்டலத்தோட செல்ஸுக்கு பேர் தான் நியூரான்ஸ். ஸோ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இது கரெக்டா ஒர்க் ஆகணும். அப்பதான் இன்ஸ்டன்டா அந்த மில்லி செகண்ட்ஸ், மைக்ரோ செகண்ட்ஸ்ல நம்ம என்ன பண்ணுங்க அந்த ஆக்ஷன் இமீடியட்டா பிரெயின் கொடுக்கக்கூடியதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எஸ்பெஷலி ஹார்மோன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பாடி மெட்டபாலிசம், தட் இஸ் உணவு செரிமானம், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் செல்களுக்கு முழுமையாக போய் சேரணும். அதே போல பெண்கள் பொறுத்த வரைக்கும் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ தாய்மை பருவம் சரியாக அடையணும் அப்படின்னா அதற்கு இந்த ஹார்மோன்ஸோட இம்பேலன்சஸ் டோட்டலா கண்ட்ரோல் ஆகணும். ஸோ இந்த இம்பேலன்ஸ் ஏற்படும் போது என்ன ஆகுது? 2 விதமான ஹார்மோன்ஸ் நம்ம பார்த்தோம். ஒன்று ஈஸ்ட்ரோஜன் இல்லைன்னா ப்ரொஜெஸ்ட்ரோன். ஸோ இந்த ஹார்மோன்ஸ்ல ஒன்று அதிகமாகலாம் இல்லைன்னா ரொம்ப குறைவாக இருக்கலாம். ஸோ ஆண்கள் கூடிய ஹார்மோன்ஸ் இது அதிகமாகும் போது தான் ஃபேஸ்ல முடி முளைக்க ஆரம்பிக்குது, மீசை தாடையில முடி வருது, இதெல்லாமே ஏற்படக்கூடியது. அதே போல குரல் எல்லாமே ஆண்கள் போன்ற மாறக்கூடியதுக்கான கண்டிஷன்ஸ் தான் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஏற்படக்கூடியது. ஸோ ஈவன் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் கூட இது லைஃப் லாங் சீரியஸ் இஷ்யூஸாக கொண்டு போய் விடக்கூடியது. ஸோ ஹார்மோன்ஸை எப்போதுமே கரெக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். என்னென்ன காரணங்களால இந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஏற்படும்? ஒரு தைராய்டு இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால ஹைப்போதைராய்டிசம் இல்லை ஹைப்பர் தைராய்டிசம், இதனால ஹார்மோன்ஸ் டோட்டலா டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கலாம். சர்க்கரை நோயினால, அதிக மன அழுத்தம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில வாழக்கூடிய பெண்களுக்கு, சரியான நேரத்தில் சரியாக உணவு எடுக்காத ஒரு கண்டிஷன்ஸ்னால ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படக்கூடியது. இதனாலுமே ஹார்மோன்ஸ் டோட்டலா டிஸ்டர்பன்சஸ் ஆகலாம். மெடிகேஷன்ஸ், சில ஸ்டெராய்ட்ஸ் மாதிரியான மெடிசன்ஸ் எடுக்கும்போது இது ஹார்மோன்ஸை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். அதே போல கான்ட்ரசெப்டிவ்ஸ், குழந்தை பிறக்காம தடுக்கிறதுக்கான சில மெடிசன்ஸ், இதனாலுமே ஹார்மோன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகலாம். இது ஒரு அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலைசேஷன் ஏற்படும் பொழுது அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சில பாதிப்புகள்னாலுமே ஹார்மோன்ஸ் கம்ப்ளீட்டா டிஸ்டர்பன்ஸ் ஆகலாம். அண்ட் ஏர்லி மெனோபாஸ், மேபி ஒரு 45 இயர்ஸ்ல இந்த மெனோபாஸ் ஆரம்பிக்கும் போது ஹார்மோன்ஸ் டோட்டலா டிஸ்டர்பன்சஸ் ஆகும். ஸோ தாய்மை பருவம் இருக்கக்கூடிய பெண்களுக்குமே, பிகாஸ் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் இந்த ஃபீடிங் போகணும். அப்போ அந்த பற்றாக்குறை, ஸோ சரியான உணவு எடுக்கல அப்படின்னா அப்போ அந்த பற்றாக்குறை ஏற்படுது. இதனாலுமே ஹார்மோன் டிஸ்டர்பன்சஸ் ஆகலாம். ஈவன் பிரஸ்ட் ஃபீடிங் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இது டிஸ்டர்பன்சஸ் ஏற்படுத்தக்கூடியது. அண்ட் சில விதமான கட்டிகள், எஸ்பெஷலி மார்பக புற்றுநோய் அவர் உடம்புல வேற ஏதோ ஒரு இடத்துல வரக்கூடிய இந்த புற்றுநோய்கள், எதனாலுமே ஹார்மோன்ஸ் டிஸ்டர்பன்சஸ் ஏற்படலாம். ஸோ ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் ஆனதுக்கான அறிகுறிகள் என்ன? ஒன்று, அதிகப்படியான உடல் எடை. ஸோ நமக்கே தெரியாம திடீர்னு இந்த வெயிட் கெயின் இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது, ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி அந்த மாய்ஸ்சர் இல்லாம ரொம்ப ட்ரையா மாற ஆரம்பிக்கும். ஆர் ஸ்கேலிங், அந்த மாதிரி ஸ்கின்லாம் ஃபாஸ்டா வந்து உரிய ஆரம்பிக்கும். வாட்டர் ரிட்டென்ஷன், நீர் தக்க வைக்கக்கூடிய தன்மை இல்லாமல் போகும். ஸோ லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதிக வலி இருக்கும், எஸ்பெஷலி பீரியட்ஸ் டைம்ல இருக்கும்போது அதிக வலி இருக்கும். ஸோ மசில்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ஸ்டிஃபா மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அதிக ஒரு ரிலாக்ஸேஷன், மசில் ரிலாக்ஸேஷன் இருக்காது. சின்ன நார்மலா ஒரு பாத்திரம் தூக்கணும் அப்படின்னா கூட மசில்ஸ் வந்து உடனே குடிக்க ஆரம்பிக்கும். ஜாயிண்ட்ஸ்ல அதிகமாக வீக்கம் ஏற்படக்கூடியது. அதிக மன அழுத்தம், நரம்பு தளர்ச்சி, தடுமாற்றம், ஒரு மாதிரி ஒரு இரிட்டேஷன், இது எல்லாமே ஹார்மோன் இம்பேலன்ஸோட அறிகுறிகள். ஸோ ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய செக்ஷுவல் டிரைவ்.
குழந்தை உருவாகாத ஒரு கண்டிஷன், ஸோ ஹெவி பீரியட்ஸ் இல்லை irregular பீரியட்ஸ், ஆர் 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மிஸ்ட் பீரியட்ஸ், இந்த மாதிரியும் ஏற்படலாம். ஸோ முகத்துல தாடையில எக்ஸஸா வந்து முடி வளர ஆரம்பிச்சாலும் இது ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸோட அறிகுறிகள். ஸோ முகப்பரு ஏற்படக்கூடியது, மார்பிலுமே அங்கங்க சின்ன சின்ன கட்டிகள் ஏற்படலாம். ஸோ தலைமுடி அடர்த்தி குறைய ஆரம்பிக்கும், தலைமுடி கொட்ட ஆரம்பிக்கலாம், ஆர் ஈவன் சீக்கிரமே வந்து தலைமுடி நரைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்கின் அப்படியே திடீர்னு கருப்பாக மாற ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாமே டோட்டலா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால அப்படியே ஒரு மாதிரி க்ரீஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடும், ஆர் ஈவன் வெஜினல் ட்ரைனஸ். ஸோ இது மாதிரி ஏதோ ஒரு அறிகுறிகள் இருந்துச்சுன்னா அது நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் இருக்கிறதுக்காக காட்டக்கூடியது. அதனால தான் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இன்னைக்கு அதிகப்படியாக பெண்கள் பாதிக்கப்படுறதுனால நம்ம லான்ச் பண்ண ப்ராடக்ட் வெஸ்டீஜ் ஷதாவரி மேக்ஸ். ஷதாவரி அப்படிங்கிறது தண்ணீர் விட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. ஷதாவரிய குவீன் ஆஃப் ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் கேனடர்மாவை கிங் ஆஃப் ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போலதான் ஷதாவரிய குவீன் ஆஃப் ஹெர்ப்ஸ். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்களோட ஆரோக்கியத்திற்கு முக்கியமான ஒரு டானிக்காக, எஸ்பெஷலி ஹார்மோன் இம்பேலன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுக்காக இந்த ஷதாவரியை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. குறிப்பாக பெண்கள் தாய்மை பருவம் அடையல அப்படின்னா அந்த ஹார்மோன் லெவல்ஸை பேலன்ஸ் பண்றதுக்காக, ரத்த ஓட்டத்தை சீர் பண்றதுக்காக, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்காக ஷதாவரியை பயன்படுத்தி வந்திருக்காங்க. ஷதாவரியில சாப்போனன் அப்படிங்கிற முக்கியமான ஒரு பொருள் அதுல இருக்கு. இது ஈஸ்ட்ரோஜனை ரெகுலேட் பண்ணக்கூடியது. ஏன்னா பெண்களோட ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் இம்பேலன்ஸ் ஆகும்போது எத்தனை விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படலாம். ஸோ எல்லா வயதுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மெனார்கி ஸ்டேஜ்ல இருக்கலாம், இல்ல தாய்மை பருவம் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் இருக்கலாம், இல்ல மெனோபாஸ் அடையக்கூடிய அந்த ஸ்டேஜ் இருக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல அவங்க ஆரோக்கியம் பாதிக்கப்படாமல் முக்கியமாக ஹார்மோன் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான் இந்த ஷதாவரி. ஸோ ஷதாவரி மேக்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதுல வெறும் ஷதாவரி மட்டும் இல்லை, அது கூட இன்னும் 2 இன்கிரீடியன்ஸ் இதுல இருக்கு. ஒன்னு அசோகா, இன்னொன்னு லிகோரைஸ். ஷதாவரி தண்ணீர் விட்டான் அப்படிங்கிற இந்த மூலிகை முக்கியமாக ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன் இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடியது. ஸோ ஒன்ஸ் இந்த ஹார்மோன்ஸ் இது பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா பொதுவாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் இதை மெயின்டைன் பண்ண முடியும். இதுல ஏற்படக்கூடிய இம்பேலன்ஸ் மேபி ஆண்களுக்குரிய கேரக்டரிஸ்டிக்ஸாக மாறலாம், ஆர் ஈவன் தாய்மை பருவம் ஏற்படாமல் டிலே ஆகலாம், ஆர் பீரியட்ஸ் இரகுலர் சைக்கிள்ஸாக ஏற்படலாம். ஸோ ஷதாவரி எடுக்கிறதுனால செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். அதே போல ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம், ஸோ கரெக்டா அந்த ஏஜ்ல தாய்மை பருவம் அடையறதுக்கு ஹார்மோன்ஸ் கரெக்ட் ஆகணும். அதனால ஷதாவரி முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட். 2வது அசோகா. அசோக மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை, அதுதான் அசோகாங்கிற இந்த மூலிகை. இது எஸ்பெஷலி மெனரேஜியா அண்ட் மெட்ரேஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய பீரியட்ஸ் டைம்ல வரக்கூடிய பாதிப்புகளை தடுக்கக்கூடியது. சில பேருக்கு ஃபர்ஸ்ட் டே ஹெவி ப்ளீடிங் இருக்கலாம், அதுக்கப்புறம் ப்ளீடிங் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஆர் சம்டைம்ஸ் முதல் நாள் இருக்கக்கூடிய ப்ளீடிங் அடுத்த நாள்ல இருந்து ப்ளீடிங் இருக்காது. ஒன்று ஹெவி ப்ளீடிங் இல்லைன்னா ரொம்ப குறைவான ப்ளீடிங் இருக்கலாம். சம்டைம்ஸ் சில பேருக்கு என்ன ஆகும்னா 5 to 10 days வரைக்கும் கூட இந்த ப்ளீடிங் கண்டினியூ ஆகலாம். சில பேருக்கு ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். 15 days 20 daysக்குள்ளெல்லாம் திரும்ப பீரியட்ஸ் ஆர் ப்ளீடிங் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இதான் மெனரேஜியா அண்ட் மெட்ரேஜியா அப்படின்னு மெடிக்கல் டேர்ம்ல நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ப்ளீடிங் டிசார்டர்ஸ் தடுக்கிறதுக்காக, ரெகுலர் பீரியட்ஸ் சைக்கிள்ஸை மெயின்டைன் பண்றதுக்காக இந்த அசோகா எஃபெக்டிவான ஒரு இன்கிரீடியன்ட். அதே மாதிரி மென்ஸ்ட்ருவல் கிராம்ஸ், பொதுவாக பீரியட்ஸ் டைம்ல என்ன ஆகும்னா அந்த யூட்ரின் கான்ட்ராக்ஷன் ஏற்படுறதுனால, அதிக ரத்தப்போக்கு இருக்கிறதுனால அடி வயிறுல தொடர்ந்து வலி இருந்துகிட்டே இருக்கும், எக்ஸசிவா டயர்ட்னஸ் வந்து ஏற்படும். இதை தடுக்கக்கூடியது அசோகா. 3வது லிகோரைஸ். லிகோரைஸ்ங்கிறது அதிமதுரம். பெண்களுக்கு கருமுட்டைகள் சரியான நேரத்துல இந்த உருவாகிறதுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடியது லிகோரைஸ். பீரியட் சைக்கிள்ஸை ரெகுலரைஸ் ஆகும், பிகாஸ் 28 days அப்படிங்கிறது நார்மல் சைக்கிள். அதை பேலன்ஸ் பண்ணக்கூடியது லிகோரைஸ். பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் ஆர் சிண்ட்ரோம், இந்த கண்டிஷன்ஸ்ல கருப்பைகள் சுத்தி இருக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டிகளை அகற்றக்கூடிய தன்மை இதுல இருக்கு.
எஸ்பெஷலி மெனோபாஸ். ஸோ 50-55 இயர்ஸ்ல மெனோபாஸ் ரீச் ஆகிறது தான் கரெக்டான வயது. சில பேருக்கு ப்ரீமெச்சூர் மெனோபாஸ் ஏற்படலாம். ஈவன் அந்த irregular cycles or premature menopause இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணக்கூடியது லிகோரைஸ். ஸோ பேசிக்கா ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸை பேலன்ஸ் பண்ணிட்டு இந்த 3 சைக்கிள்ஸ்க்குமே பெண்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாமல் ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்றதுக்கு ஷதாவரி மேக்ஸ் முக்கியமான ஒரு ப்ராடக்ட். ஷதாவரி மேக்ஸ்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், இந்த 3 பவர்ஃபுல்லான இன்கிரீடியன்ஸ் ஷதாவரி மேக்ஸ்ல இருக்கிறதுனால, ஸோ ஃபர்ஸ்ட் திங் தாய்மை பருவம், பிரெக்னன்சி கரெக்டா ஏற்படும். ஸோ பிரெக்னன்சி ஏற்படுறதுக்கு என்ன, முதல்ல பீரியட் சைக்கிள்ஸ் ரெகுலரைஸ் ஆகும். ஸோ ஹார்மோன்ஸ் ரெகுலரைஸ் ஆகும். எஸ்பெஷலி மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது ஒரு மனநிலை தடுமாற்றம் ஏற்படக்கூடியது. சில சமயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சில சமயம் பயங்கர ஒரு மாதிரி ஒரு இரிட்டேஷன் இருக்கும். ஸோ இந்த மூட் ஸ்விங்ஸ் இதை பேலன்ஸ் பண்ணக்கூடியது எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட், ஒரு சுறுசுறுப்பு, ஒரு தெம்பு இது உடம்புல கொடுக்கக்கூடியது ஷதாவரி மேக்ஸ். ஸோ மெனோபாஸ் டைம்ல ஏற்படக்கூடிய டிப்ரெஷன், மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லையுமே ஹார்மோன் இம்பேலன்சஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஷதாவரி மேக்ஸ். பிரெஸ்ட் ஃபீடிங் பண்றவங்களுக்கு இன்ஃபேக்ட் தாய்ப்பால் சுரக்கல இல்லை ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னா ஷதாவரி மேக்ஸ் அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ண முடியும். பிகாஸ் கேலக்டகோக் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் முக்கியமாக இந்த லாக்ரிமல் செல்ஸ். ஸோ அதை என்ஹான்ஸ் பண்றதுனால தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் ஷதாவரி மேக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஹெல்த்தியான எனர்ஜி லெவல்ஸ், நல்ல ஸ்டாமினா இருக்கக்கூடியது, உடம்புல அந்த பவர், அந்த தெம்பு அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும். அண்ட் ஷதாவரி பொறுத்த வரைக்கும் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அடாப்டஜன். ஸோ அடாப்டஜன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எவ்வளோ காலம் எவ்வளோ அளவு சாப்பிட்டாலும் எந்த விதமான பக்க விளைவுகள் அதனால ஏற்படாது. ரெண்டாவது, குறிப்பிட்ட ஒரு உடல் உறுப்புகளுக்கு மட்டும் இல்லாமல் உடல் முழுக்க ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதான் ஷதாவரி மேக்ஸ். ஸோ இது முக்கியமாக பிசிக்கல் அண்ட் எமோஷனல் ஸ்ட்ரெஸ், உடல் ரீதியாக மன ரீதியாக ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது. ஸோ செரிமான சக்தியை அதிகப்படுத்தும், ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறையை குறைக்கக்கூடியது. ஸோ போதுமான அளவுக்கு செல்களுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது. முக்கியமாக ஷதாவரி மேக்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தும். ஸோ ஷதாவரி மேக்ஸ் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். பொதுவாக 3 வேளைக்கு ஒரு கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வர்றது நல்லது. பொதுவாக 90 கேப்சூல்ஸ் ஒரு கண்டெய்னர்ல இருக்கு. ஒரு நாளைக்கு 3 அப்படின்னா ஒரு மாசத்துக்கான டோசேஜ் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். 460 தான் அதோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ், 15.33 பாயிண்ட் வேல்யூ. பொதுவாக லேடிஸ் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, டாக்டர் போறீங்கன்னா ஸோ டாக்டர் கன்சல்டேஷன், மெடிசன்ஸ், ட்ரீட்மெண்ட் இது எல்லாமே சேர்த்தோம்னா டெஃபினட்டா மோர் தென் 1,500 ருபீஸ் ஒரு டைம் போனாலே நமக்கு செலவாகும். இதனால மெயினா ஏற்படக்கூடியது ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ஏற்படக்கூடியது, ஆர் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் ஆர் பிசிக்கல் ஸ்ட்ரெஸ், இதனால இந்த பாதிப்புகள் ஏற்படலாம். பட் ஷதாவரி எப்போ ஹார்மோன் டிஸ்டர்பன்சஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அந்த பெண்களுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் இதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்குதோ அப்போ உடல்ல ஏற்படக்கூடிய இந்த நோய்களையுமே குறைக்க முடியும். பொதுவாக சொல்லுவோம், an apple a day keeps the doctor away. ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர் கிட்ட போவானா அப்படின்னு சொல்லி. இது பழமொழி, பழைய மொழி. ஸோ புது மொழி, வெஸ்டிஜோட மொழி என்ன கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 3 கேப்சூல் ஷதாவரி இருக்கிறதுனால டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஸோ ஜஸ்ட் 460 ருபீஸ்ல ஒரு மாசத்துக்கு உங்களுக்கான ஆரோக்கியத்தை நீங்க மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லை அப்படின்னு பத்தி யோசிக்காம 12 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே எத்தனை வயசு வரைக்குமே சரி டெய்லி ஷதாவரி மேக்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக ஷதாவரி பொறுத்த வரைக்கும் இது ஒரு நேச்சுரல் ஹெர்ப். பெரும்பாலும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் இதுல கிடையாது. பட் சில காஷன்ஸ் மட்டும் எடுக்க வேண்டியது நல்லது. சின்ஸ் ஷதாவரி ஆஸ்பாரகஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியை சேர்ந்ததுனால இன்கேஸ் யாருக்காவது இந்த ஆஸ்பாரகஸ் அலர்ஜி இருந்துச்சுன்னா அவங்க அவாய்ட் பண்றது நல்லது. முக்கியமாக ப்ரோலாக்டின் லெவல்ஸ். ஸோ ஒன்ஸ் பெண்கள் அது பிரெக்னென்ட் ஆகும்போது இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா இந்த ப்ரோலாக்டின் லெவல்ஸ், இந்த ஹார்மோன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்றதுக்கு கரெக்டாக அந்த பால் சுரக்க ஆரம்பிக்கும். பட் ஆல்ரெடி ப்ரோலாக்டின் லெவல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் ஷதாவரியை அவாய்ட் பண்றது நல்லது. பிகாஸ் எக்ஸஸ் மில்க் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும்.
மெயினா 3 விதமான தோஷங்கள் வாதம், பித்தம், கபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கபம்ங்கிற தோஷம், கபம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு நிலம் அண்ட் ஆகாயம். இது 2த்துக்கு சம்பந்தப்பட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு கபம்ங்கிற தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சதாவரி எடுக்கிறதுனால ஆல்ரெடி கபம் தோஷம் இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் அக்ரவேட் ஆகும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க சதாவரியை அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ இது ஒரு நேச்சுரல் ஹெர்ப் அப்படிங்கிறதுனால இன்கேஸ் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஏதாவது காரணத்தை எடுக்கணும் அப்படின்னா டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு கூட தாராளமாக சதாவரி மேக்ஸ் எடுத்துட்டு வரலாம். ஸோ